Hi friends, வணக்கம் and welcome to ருத்து தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 8 வகையான யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான். இது எல்லாமே நான் கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்குது. 1 2 பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. சோ அத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் and ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா அப்பளம் பொரிக்கிறது. அதுக்கு பாத்தீங்கன்னா முழு அப்பளத்தை போட்டு பொரிச்சோம் அப்படினா நிறைய எண்ணெய் ஊத்தணும். சோ அதுக்கு பதிலா ஒரு அப்பளத்தை 4 பீஸா கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோம் அப்படினா எண்ணெய் கொஞ்சமா ஊத்தி பொரிக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது ஒரு அப்பளத்தை கொடுக்கிறதுக்கு பதிலா அத 4 பீஸா கட் பண்ணி நம்ம பொரிச்சு கொடுத்தோம்னா நிறைய கொடுத்தோம் நினைச்சு. அதே மாதிரி பொரிச்ச அப்பளம் மீதமாயிட்டுனா அதையும் ஒரு கவர்ல போட்டு நல்லா டைட்டா கட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்ப தேவையோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டிப் நம்பர் 2. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதா கூட இருக்கலாம். நம்ம அம்மாலாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ வந்து கற்பூரம் வாங்கிட்டு வந்து நம்ம அதே கவர்ல வச்சிருந்தோம்னா சுத்தமா கரஞ்சு போய்டும் ஒரு 2-3 டேஸ்லயே. சோ அதுக்கு பதிலா ஒரு டப்பால போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். டப்பால போட்டு வச்சிருந்தா கூட சீக்கிரமே கரஞ்சு போய்டும். சோ அது கூடவே வந்து ஒரு 6-7 மிளகு போட்டு நல்லா டைட்டா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதே மாதிரி கரையவும் கரையாது. அடுத்து பாத்தீங்கன்னா டிப் நம்பர் 3. இது வந்து சுகர்ல வந்து எறும்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து கிராம்பு ஒரு 6-7 எடுத்து போட்டு நல்லா வந்து கலந்து விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படினாக்கா அந்த கிராம்பு வாசனைக்கு எறும்பு வரவே வராது. அடுத்து பாத்தீங்கன்னா டிப் நம்பர் 4. இந்த டிப் பாத்தீங்கன்னா அம்மா பண்ணுவாங்க. சுகர்ல வந்து கிராம்பு போடுறது சில பேருக்கு பிடிக்காது, அந்த வாசனை பிடிக்காது. சோ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பவுல், அதாவது நம்ம சுகர் இருக்கிற பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தட்டோ பவுலோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு அதுல தூக்கி இந்த சுகர் பாத்திரத்தை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எறும்பு வந்து சுகர்ல வரவே வராது. அப்படியே வந்த எறும்பு ஏறி வந்தா கூட இந்த தண்ணிக்குள்ள விழுந்துரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 5. நம்ம வந்து டீ மசாலா எதுவுமே சேர்க்காமலேயே டெய்லியும் குடிக்கிற டீ வந்து நல்லா மணக்க கமகமன்னு இருக்கிறதுக்கான ஒரு டிப் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காயை நல்லா வந்து நசிச்சு ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதோட வாசனை வெளியில் வர மாதிரி. ஸோ அது மாதிரி வச்சுட்டு அதை நல்லா வந்து நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர்னால் நல்லா வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா கிளாத்தாக இருந்தாலும் நல்லா முடிஞ்சு நம்ம இந்த டீ டப்பாக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதோட வாசனை நல்லா வந்து இறங்கிடும். ஸோ வந்து நமக்கு டீ எப்போ போடும்போதும் நல்லா வந்து ஒரு மசாலா டீ குடிக்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை வந்து அப்படியே டைரெக்டாக உள்ளேயும் போட்டு வைக்கலாம். அப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம டீ போடும்போது பார்த்திங்கன்னா டீ தூள் போடும்போது அதுவும் சேர்ந்து கூட வரும். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மசாலா பொடி எதுவும் நம்ம டீயில் சேர்க்காமலேயே இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து மசாலா டீ குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் வந்து கண்ணாடி கிளாஸ் ஏதாவது உடஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து கண்ணாடி கிளாஸ்க்கு பதிலாக நான் சுகர் வந்து போட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து சப்பாத்தி மாவு எடுத்துட்டு அதை லைட்டாக வந்து பிசைஞ்சிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒத்தி எடுத்தோம் அப்படின்னாக்கா கிளாஸ் எல்லாம் ஈஸியாக அழகாக அந்த சப்பாத்தி மாவில் ஒட்டிட்டு வந்துடும். ரொம்ப குட்டி கிளாஸாக இருந்தால் கூட வந்துடும். இது வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு போட்டு தண்ணி ஊற்றி பிசைகிறதுலாம் எனக்கு டைம் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக நான் இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதை நல்லா கசக்கிட்டு அதை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு நல்லா அந்த கிளாஸில் ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த உடஞ்ச கண்ணாடி துண்டு அந்த சில்லு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூவில் நல்லா ஒட்டிக்கும். இது நான் அடிக்கடி ட்ரை பண்ணுற ஒரு டிப் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். குட்டியாக இருந்தால் கூட இந்த டிஷ்யூவில் அழகாக ஒட்டிக்கும். இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த 2 டிப்பில் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 7. இட்லி பாத்திரம், இட்லி அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற துணி எல்லாமே காஞ்சிட்டு அப்படின்னாக்கா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணலான்னா நம்ம எப்போவும் இட்லி சுடுறதுக்கு வைக்கிற மாதிரியே அடியில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அந்த இட்லி துணியை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தட்டையும் வச்சுட்டு
இட்லி தட்டுகளையும் உள்ளே வச்சு மூடி போட்டு மூடி இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து இட்லி பாத்திரம் வந்து கழுவணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கழுவலாம். அதே மாதிரி இட்லி அந்த ஒட்டி இருக்க பத்து எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம வந்து கழுவிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 8, நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா எங்குமே தெறிக்கும், அடுப்பெல்லாமல் தெறிச்சிடும். அதே மாதிரி அடுப்புக்கு மேலே ஏதாவது கபோர்டு இருந்தாலும் அது மேலேயும் வந்து ஃபுல்லாக எண்ணெய்ப்படும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு பிளேட் இல்லைனா ஒரு மூடி வச்சு லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த எண்ணெய் எல்லாமே அந்த பிளேட்டோட அடிப்பகுதியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம கவுண்டர் டாப்லேயே பார்த்திங்கன்னா சில பேர் நிறைய திங்ஸ் எல்லாம் ஸ்டாண்டு வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் படுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம டெய்லியுமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கே கை வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு தட்டை எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1-2 புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லை எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.